5 வருஷம் ஆகணும் அப்படின்னா, அந்த ரசாயன விவசாயம் எதுவுமே பண்ணாம தரிசு நிலமா போட்டு தான் நம்ம மாத்தணும். அப்ப 5 வருஷம் நம்ம எங்க போவோம்? நம்ம அதாவது மொத்தத்துல என்ன நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிட்டான்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா, நம்மளோட இயற்கை விவசாயங்கள் நடந்துகிட்டு இருந்த இந்த விவசாய பூமியெல்லாம் வந்து மாத்தி, ரசாயனமயமா மாத்திட்டாங்க. ஆனா, இனி நீ திரும்ப இயற்கைக்கு வாங்கன்னு சொல்லும்போது, நம்மள கிறுக்கனாக்குன தெரியுதா? அப்ப நம்ம இத வந்து அவாய்ட் இத வந்து கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நீ என்ன என்ன இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த எங்கள ரசாயனத்துக்கு மாத்துனதே நீ தான். ஆனா, என்ன திரும்பவும் இங்க வான்னா, நீ வான்னா இங்க கேவலமான ஒரு விஷயம். நம்மளோட இயற்கை எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து நம்மள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் ஒண்ணு. முன்னால ஒரு நேரத்துல மக்கள் எல்லாம் மன்னராட்சி காலங்கள்ல அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு அடிமை ஒரு தடவ வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையே இவனுக்கு கீழ வாழணுமோ அப்படிங்கிற எண்ணமும் சில நேரம் உருவாகும். ஏன்னா, அவன் சொல்லுறத தானே நம்ம போட வேண்டியிருக்கு. நீ இத போட்டா தான் சரியா வரும்னா, ஒரு விஷயத்த கேளுங்க. நீ இப்போ இந்த ரசாயன உரம் விதைய குடுத்துட்டாங்க. ரசாயன விதைய நாங்க ஊனிட்டோம். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த உரம் கிடைக்கல.